இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான புனித அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே, ஞாயிறு காலை திருப்பலிக்கு ஆண்டின் புதுக்காலத்தில் 12ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இறையாசி பெற்றிட அன்னை மரியாளின் கொண்டாட்டச் சொல்லி பாடி மகிழ்வோம். மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய
நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தீர்க்கு உறைவிடவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் ரோசாமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிய காலத்தின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுமை
இறைவனின் புனித அன்னையே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணிக்காதே. மாட்சிமைக்குரிய கன்னியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரணும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, முழுமனதுடன் உன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை தயவுடன் கண்ணோக்கியரிடம் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்தும் எங்களை மீட்டிருடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித கன்னிமரியாளை நோக்கி புனித பெர்னாத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைவு கூர்ந்தருடும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதா நாங்கள் உமது திருவடியை நாடி ஓடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்தை துயரத்தோடும் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித கன்னிமரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தும் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடுவீராக. இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்க ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உதவையன் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களது ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிறவர்களுக்கு ஆக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். குறை உள்ள கோவில்
இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி உரையெல்லாம் கடந்தவனே துணை ஒன்றை நான் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியானது ஜோசப் ஜாக்லினுடைய திருப்படி உபகார சாமியுடைய 30வது நாள் நினைவு பலியாகவும் திருவாளர் அந்தோனிசாமி இவருடைய உடல் நலனுக்காகவும் திருப்பலியானது அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரர்களே, ஆண்டின் புது காலம் 12வது ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு அவர்களுடைய ஆபத்து நேரத்தில் இருப்பதாக வாக்குறுதி தருகிறார். இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் எல்லா நேரத்திலும் நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கை இந்த நாளுடைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த 12வது வாரத்திலே ஆண்டவரே, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர் என்கிற உணர்வோடு எங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி மீது இருக்கிற பற்றுறுதியோடு நம்பிக்கையோடு நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க வரம் தாரும், வல்லமை தாரும் என்று சொல்லி திருப்பலியில் அர்ப்பண உணர்வோடு செல்வோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதி உணர்வு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் துறையினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானதூதர் புதரணைகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பெறுவதற்கு நம்ம அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டம் கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் நமது திருப்பெயரை காலத்திலும் போற்று உண்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனங்கள் 1 மற்றும் 8 முதல் 11 வரை. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை புதுத்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாழையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் எங்கே நிற்க என்று நான் இயம்பிய பொழுது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நல்லவர் அவரே, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நல்லவர் அவரே, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீதும் வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களைக் கண்டனர், ஆழ்கடலில் அவர் வியத்தகு செயல்களை பார்த்தனர். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நல்லவர் அவரே, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாள
மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்து போனது. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நல்லவர் அவரே. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நல்லவர் அவரே. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அமைதி உண்டானால் அவர்கள் மகிழ்ச்சி உற்றார்கள். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தக செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நல்லவர் அவரே. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இரண்டாம் வாசகம். பழையன கிழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை வார்த்தைகள் 14-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரின்மை எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காகவே இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காகவே வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 4 இறைவார்த்தைகள் 35-41 வரை. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு தம் சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார்.
அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் கலிலேயா கடலிலே நடத்திய இயற்கையான புதுமையை குறித்து நாம் கவனித்தோம். இந்த கலிலேயா கடலுக்கு இன்னும் ஒரு சில பெயர்கள் உண்டு. நம்ம விளியத்தில் வாசிக்கிறோம். கெனசரேத்து ஏரி அல்லது திபேரியா கடல் அப்படின்னு கூட இதை அழைக்கிறாங்க. இதனுடைய அகலம் பார்க்குறப்ப ஏறக்குறைய 7 மைல். நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 10 கிலோமீட்டர் அது அகலம் இருக்கு. அதனுடைய நீளம் ஏறக்குறைய 19 கிலோமீட்டர் இருக்கு. அப்படி பார்க்கிறப்போ அதற்கு ஒரு எல்லை உண்டு என்றுதான் தோணுகிறது. இதை ஏரி எனவும் நாம் அழைக்கலாம். நம்முடைய நாட்டில் அதை சொல்வதாக இருந்தால் அதை ஏரின்னு கூட அழைக்கலாம். ஏறக்குறைய கடல் மட்டத்திலிருந்து 700 அடி கீழே இருக்கிறது. இந்த பகுதியில் தான் இயேசு ஆண்டவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார், போதனைகளை மேற்கொள்ளுகிறார். அவருடைய பணிவாழ்வு தான் அந்த கலிலேயா கடலை சுற்றியே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு விஷயத்துக்கு வரலாம். இந்த கலிலேயா கடல்ல ஏற்பட்ட அந்த புயல், இது எப்படி நடக்குது? அவங்க அந்த படகுல ஏறுகிற பொழுது புயல் இல்லை. இயேசுதான் அவங்களை கூட்டிட்டு போறார், வாங்க அக்கறைக்கு போலான்னு சொல்லுகிறார். அந்த சமயத்திலே புயல் இல்லை. அப்படின்னா இயேசு ஏறின பின்பு புயல் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? இதற்கு இயற்கையாக இந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கலிலேயா கடலானது ஏறக்குறைய 700 அடி கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்கிறது. அதற்கு 30 கிலோமீட்டருக்கு தூரத்துல ஹெர்மோன் அப்படிங்கிற ஒரு மலை, அந்த மலையிலிருந்து வருகிற ஏறக்குறைய ஒரு வெப்ப காற்று, அந்த மலையோட உயரம் இருக்குதுன்னா 9200 அடி உயரம். அந்த மலையிலிருந்து வருகிற வெப்ப காற்று இந்த கடல் மட்டத்திலிருந்து வருகிற குளிர்காற்று, அந்த 2 ஒன்னா போய் நடுவில் ஒன்றை உரசுகிற பொழுது, அங்கே ஒன்று நெருக்குகிற பொழுது, தாக்குதல் படுகிற பொழுது அது பெரும் காற்றாக வீசுகிறது, புயலாக மாறுகிறது. இது இயற்கையாக அவ்வப்பொழுது நடக்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் முற்றிலும் மனிதனால் கணிக்க முடியாது, எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி தான் இவர்கள் இந்த தண்ணீரிலே பயணம் செல்கிற பொழுது அந்த புயல் காற்று வருகிறது. கடல்னு சொன்ன உடனே அது உப்பு கரிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. அப்படி நம்ம ஒரு முறை அந்த கல்லையா பகுதியிலே போன பொழுது இதை உணர்ந்து கொள்ள முடியுது. மிக மிக சுத்தமான ஒரு தண்ணீர். அந்த பகுதியை சுற்றிலும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. இன்று வரை ஏறக்குறைய வருடத்திலே 10 மாதம் அந்த விளைச்ச நிலங்கள் எல்லாம் மிக மிக செழிப்பாக இருக்கு. அதற்கெல்லாம் காரணம் இந்த ஏரியினுடைய தண்ணீர் நன்னீராக இருக்கிறது. இது கொந்தளிக்கிற பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுச்சு. நான் அடிக்கடி இதை அன்பியத்துல பகிர்ந்து கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பகுதியில் வாசிக்க கேட்ட ஒரு பெரும் புயல் அடிக்கிற பொழுது அது படகினுடைய மேலே மோதுகிறது, தண்ணீர் எல்லாம் படகுல விழுகிறது, அது மூழ்கிற போது இருக்கிறது. அப்ப இயேசு என்ன செய்து கொண்டார்
நின்று கொண்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா அங்க பார்க்கிறோம் இயேசு பின்புறத்துல தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் என்கிற ஒரு வார்த்தை. அடிக்கடி இது வாசிக்கிற போல எனக்கு ஒரு சந்தேகம், புயல் காத்து வீசுது அப்படின்னா இவ்வளவு இறைச்சல் சப்தம் இருக்கு, அந்த தண்ணியெல்லாம் மேல வந்து அந்த படகுல விழுகுது என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் அந்த குளிர்ந்த நீர் உடம்புல பட்டாலே நம்ம டப்புன்னு முழிப்பு வந்துடும். இருந்தாலும் இயேசுங்க நல்லா தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்படின்னா இயேசுக்கு இந்த பேர் இறைச்சல் கேட்கவில்லையா? குளிர்ந்த நீர் அவருடைய உடலில் படவில்லையா? இந்த சீடர்கள் வைக்கிற ஒப்பார், சீடர்கள் கத்துக்கிற சத்தம் ஓலம் அவருடைய காதுகளுக்கு எட்டவில்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம வாசம்னா அங்க சொல்லும், இயேசுதான் அழைப்பாரு, அக்கறைக்கு போகும் வாருங்கள் சொல்லுவார். மக்கள் கூட்டத்தை அனுப்பிய பிறகு சீடர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரை மக்கள் கூட்டத்தோடு இயேசு ஆண்டவர் இருப்பதால் உடல் ஒரு வகையிலே கழிவுற்று இருக்கலாம். மனிதன் தன்மையிலே அவரின் இளைப்பாற இடம் தேடி அந்த கடலிலே பயணம் செய்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படின்னா கடவுள் தூங்குகிறாரா அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். நம்ம வாசிக்கிறோம் திருப்பாடல் 121 4வது பிரிவுல, இஸ்ராயலை காக்கிற கடவுள் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்முடைய கடவுளுக்கு உறக்கம் கிடையாது, கண் அயர்வு கூட கிடையாது. அது மட்டுமல்ல, சீடர்கள் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே போதகரே சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? அக்கறை இல்லையா? பழைய மொழிபெயர்ப்புல அக்கறை இல்லையா கேட்கும். இந்த வார்த்தைக்கு திருமொழியும் ஒரு பதிலை சொல்லுகிறது. 1 பேதுரு பிரிவு 5 இறைவார்த்தை 7. ஏன் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன்னா, பேதுருவும் அந்த இடத்துல இருந்தார். அவரே பிறகு எழுதுகிற வார்த்தைகளை சொல்லுகிறார், உன் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மீது போட்டுவிட, அவர் உன்மேல் கவலை கொண்டுள்ளார் என்பதுதான். ஆக நம்முடைய கடவுள் அக்கறையும் கொண்டிருக்கிறார், கவலையும் கொண்டிருக்கிறார். நம்மை ஒருபோதும் மூழ்கடிக்க விட மாட்டார், சாகடித்து விட மாட்டார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பெரும் புயல் அடித்த பொழுது சீடர்களுடைய மனநிலை என்ன என்பதுதான். அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அப்படின்னா, அவர்கள் பல பேர் மீனவர்கள், அந்த கலிலேயாவை குறித்து நன்கு அறிந்தவர்கள். அவர்களுக்கு நீச்சல் தெரியும், கடலுடைய ஆழம் தெரியும், அது எப்பொழுது புயலாக மாறும், அது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் அச்சம் வருகிறார்கள், அலறுகிறார்கள், ஆண்டவர் இயேசுவை உசுப்பி எழுப்பி விடுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்குள் இருந்த அந்த பய உணர்வு. அந்த பய உணர்வு, இந்த புயல் ரொம்ப நேரம் அடிக்குமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப நேரம் அந்த புயல் அடிக்குமா அப்படின்னு பார்த்தா, அது பாரபட்சம் பார்க்காத புயல். அது யாரையும் ஒதுக்கி விடுவதில்லை. எல்லாருடைய வாழ்விலும் இது போல பெரும் புயலை சந்தித்தாக வேண்டும். அது போலதான் அந்த சீடர்களும் ஒரு புயலை சந்திக்கிறார்கள். அப்ப என்ன ஆச்சு? தற்காலிகமான இந்த புயலை பார்த்து, தவிர்க்க முடியாத புயலை பார்த்து பயந்து அஞ்சி நடுக்குகிறார்கள். காரணம் என்ன? அந்த இடத்திலே அவர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசுவின் மீது, போதகர் மீது வைக்கவில்லை. மாறாக அவருடைய நம்பிக்கையை இழந்து அந்த பயந்து போன தண்ணீர் அவர்களை ஏதாவது செய்து விடுமா? அந்த விரண்டு எழுகிற கடல் அலைகள் அவரை ஏதாவது செய்து விடுமா என்று பயக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு பயம். அவங்க அஞ்சி சத்தமிட்டு ஓலமிடுகிறார்கள். இந்த சமயத்தில் ஒரு இறைவார்த்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஏசாயா புத்தகம் பிரிவு 43 1 வரை நாம் வாசிக்கலாம். அதில் குறிப்பாக 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நீர் நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ராயலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணியமாக இருந்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா செவ்நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். கடவுளே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறார். அதனால தண்ணீரோ நெருப்போ நம்மை எதுவும் செய்ய முடியாது. இதைத்தான் மனதில் பதிய வைக்கும். ஆனா சீடர்களுக்கு இந்த இறைவார்த்தையில ஞாபகத்துக்கு இல்லை. அந்த கடலுடைய கொந்தளிப்பு தான் அவர்களை பயமுறுத்துகிறது. சில சமயத்துல நம்முடைய வாழ்விலும் இதைத்தான் நாம் சந்திக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்துல கொரோனா மிகுதியிலே பல வீட்டிலே பயம் இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியிலே வர பயம், வீதியிலே மனிதர்களை சந்திக்க பயம், வீதியிலே சென்று பொருட்களை வாங்குவதற்கு பயம், கடைத்தெருக்கு
வீட்டுக்கு சென்றால் அந்த கடைக்காரரை பார்ப்பதில் பயம். இப்படி பல நேரத்தில் வீட்டிலே முடங்கி கிடப்பதற்கு இது ஒரு காரணமாக சொல்லப்படும். குறிப்பாக பெரியவர்கள், சிறு குழந்தைகள் வீட்டு விட்டு வெளியாமல் பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கிறது. காரணம் என்ன? ஒரே சொல்லில் சொல்ல வேண்டுமானால் பயம். வெளியில் சென்றால் நோய் தொற்று ஒற்றிக்கொள்ளும். அதே போலத்தான் இந்த சீடர்களும் பயந்து அஞ்சி நடக்கிறார். இந்த வெளியிலே இருக்கிற பிரித்து கொட்டுகிற தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய படகை நிரப்பி அவர்கள் மூழ்கி இறங்குவார்கள். பயம் இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த செய்தியை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, இந்த புயல் அடிக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டும் கேள்விகளாகும். 3 விஷயங்களை செய்யலாம். ஒன்று, முதல், படகிலே பயணம் செல்லுகிற பொழுது நம்முடைய படகு, வாழ்க்கை படகு, அல்லது நாம் இணைந்திருக்கிற இந்த திருச்சபையின் படகு, அல்லது நாம் இணைந்திருக்கிற இந்த குடும்பத்தின் படகு பிரச்சனையில் இருக்கிற பொழுது, இந்த உலகம் பிரச்சனையில் இருக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் சீடர்கள் செய்துதான் கூக்குரல் இட வேண்டும். கூக்குரல் இட வேண்டும். யாரை பார்த்து? ஆண்டவர் இயேசுவை பார்த்து, கடவுளை பார்த்து நம்முடைய கூக்குரல் எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவர், என் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய பயிர் அடிக்கிறது, என் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, இந்த உலகத்தில் பெரிய பொருள் தொற்று இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடங்கி போகாமல் கூக்குரல் இட வேண்டும். அது எப்படின்னா, கடவுளுடைய காதிலே சென்று சேருகிற வரை, இறைவனுடைய இதயத்தை தட்டி எழுப்புகிற வரை, ஆண்டவருடைய உணர்வுகள் நமக்காக இயங்குகிற வரை நாம் தொடர்ந்து கூக்குரட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது முதல்ல புயல் அடிச்சான். 2வது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த புயல் அடித்தாலும் சரி, அலை அடித்தாலும் சரி, இறைச்சல் வந்தாலும் சரி, கொரோனா தொற்று நம்மை மூழ்கடித்தால், துடித்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றை மறக்க கூடாது, கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு தான் நினைச்சார், சீடர்கள் கூப்பிடல, அவர் தான் கூப்பிட்டார். வாங்க அக்கறைக்கு போலான்னு சொன்னார். அந்த கரைக்கு போலான்னு இயேசு நினைச்சிட்டு போறார். நடுவுல மூழ்க விட்டு விடுவாரா? என் மகனே, என் மகனே, உன் குடும்பத்திலே நீ பிறந்திருக்கிறாய். துறவியா இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, நீ அழைப்பை பெற்றிருக்கிறாய். பாதி வழியிலே கடவுள் விட்டு விடுவாரா? அவர்தான் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். கணவனாக வாழ, மனைவியாக வாழ, துறவியாக வாழ, குருக்களாக வாழ, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்து வா என்னோடு அழைச்சு கொண்டது இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். இதை மட்டும் மறக்கவே கூடாது. இந்த உலகம் என்னை மூழ்கடிக்காது, இந்த பிரச்சனைகளை மூழ்கடிக்காது. ஒருவேளை அது எனக்கு பெருசா தெரியலாம், பெரிய பிரச்சனையா தெரியலாம், அதனால என்னால வெளியில வர முடியலையே கடவுளேன்னு சொல்லி நான் நொந்து போய் கிடக்கலாம். ஆனாலும் இறைவன் என்னை விட்டு விலகுவதே இல்லை. அவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இந்த பெரும் புயலிலே, என்னோடு இந்த பெரும் பிரச்சனையிலே, என்னோடு இந்த போராட்டத்திலே அவரும் பங்கு பெறுகிறார் என்பதை மட்டும் மறக்கவே கூடாது. 3வது, எவ்வளவு துன்பமோ அவ்வளவு ஆழமாக நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்கள் நாம் எதிர்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக ஆழமாக கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏசு ஆண்டவர் தான் சீடர்களை பார்த்து சொல்றாங்க, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் பயந்து போன? ஏன் அச்சத்தில் அலறுகிறார்? ஏன் ஒப்பாரி வைக்கிறார்? ஏன் கூக்குரல் இடுகிறார்? நான் உன்னுடன் இருப்பதை நீ நம்பவில்லையா? எத்தனை புதுமைகள் செய்தேன், எத்தனை நன்மைகளை செய்தேன். கடந்த கால விஷயங்களை நீ எண்ணிப்பார், நன்மைகளை நினைத்துப்பார். ஏன் மறந்து போச்சு? கடவுள் செய்த நன்மைகளை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நாம் மறக்கக்கூடாது. இறைவன் நம்முடன் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எத்தனை கதைகளை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இறைவன் ஒருபோதும் கைவிடவே இல்லை. நோவா பெட்டன், மோசேயுடைய அந்த வரலாறுகளை வாசிக்கிற அந்த நெடும் பயணம், எலியாவுக்கு இறைவன் காண்பித்த அற்புதமான செயல்கள், இப்படி எத்தனை நாம் சொல்லிக் கொண்டே செய்யலாம். கடவுள் செய்த ஒவ்வொரு செயலையும் நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய துன்பங்கள் பெரிதாக தெரியாது, துன்பத்தின் பிறகு இருக்கிற அற்புதமான அதிசயமான ஆண்டவருடைய தொடுதல் காலம் நமக்கு தெரியும். 2 வார்த்தை இன்னைக்கு சொல்லலாம், இம்ப்ரெட்டிவ் வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி. என்ன விளையாட்டு அப்படின்னா, பெரும் புயல் முதல்ல அடிச்சிச்சு, உண்மைதான், பெரும் புயல் அடிச்சிச்சு. அதே மாதிரி அதற்கு நேர் எதிராக பேர் அமைதி, மிகுந்த அமைதி உண்டாயிட்டு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த 2மே நடக்கும். பெரிய புயல் அடித்த பொழுது கடவுள் அங்கே இருந்தார். அப்புறம் மிகுந்த அமைதி உண்டான பொழுது இறைவன் அங்கே செயல்பட்டார். அதனால இன்னைக்கு நம்முடைய மத்தியிலே
எது பெரும் புயலாக இருக்கிறதோ, எது பெரும் பிரச்சனையாக இருக்கிறதோ, இந்த வாழ்க்கையின் படகு நம்மை ஒருபோது மூழ்கடிக்கார். மாறாக கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் என்ன செய்வார்னா, நான் கூக்குரல் இடுகிற பொழுது என் பிரச்சனைகளுக்கு, என் நம்பிக்கைக்கு ஏற்றவர்களை ஒரு விடுதலை தருவார். அவர் சொல்லுகிற 2 வார்த்தை என்ன? இறையாதே, அமைதியாக இரு. இறையாதே, சும்மா இரு. சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய வடிவத்தில் இருக்கு. உடனே என்ன அர்த்தம்னா, நானும் நீங்களும் இறைவன் மீது இருக்க நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருந்தால் கடவுள் பெரிய இந்த புயலை அடக்குவார். அதை இன்னொரு வகையில சொன்ன அப்படின்னா, இந்த புயலை, இந்த கொந்தளிப்பை, இந்த பிரச்சனைய, இந்த பாவத்தை சாத்தானுக்கு ஒப்பிடலாம். சாத்தானை பார்த்துதான் கடவுள் சொன்னார், சும்மா பேசாத, இறையாதே அப்படின்னு சொல்லி கடவுள் கட்டளை கொடுத்தார். அந்த அதிகாரம் ஆண்டவரிடத்திலே உண்டு. இதை மறக்கக்கூடாது, இதை மறக்கக்கூடாது. புயலை அடக்கக்கூடிய, சாத்தானை வெல்லக்கூடிய, சாவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவரிடத்திலே உண்டு. ஆக நமக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், அதை கடவுள்கிட்ட சொல்லிட்டா போதும். அவர் அந்த தீய சக்தியிடமிருந்து இறையா, சும்மா இரு சொல்லி அதிகாரத்தை கொடுத்து நமக்கு பெரும் அமைதியை கொடுப்பார். இதைத்தான் நாம் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா காலத்தில் ஒருவேளை உங்கள் குடும்பமும் போராடி கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பமும் சக்தி இழந்திருக்கலாம். உங்கள் குடும்பமும் வெளியிலே செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் இருப்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்கள். திருவிவிலியத்தை வாசியுங்கள், இறை பிரசன்னத்தை உணருங்கள். இறைவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் எண்ணி எண்ணி பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் செய்த நன்மைகள், உங்கள் குடும்பத்திலே இறைவன் செய்த நன்மைகள், இந்த பங்கிலே இறைவன் செய்த நன்மைகளை நினைச்சுக்கிட்டே பாருங்க. எத்தனை நன்மைகள், எத்தனை புதுமைகளை கடவுள் அதிசயமாக அற்புதமாக செய்திருக்கிறார். அதை நினைச்சு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற அந்த சூழல் நிச்சயமாக நம்மை மூழ்கடிக்கலாம். இதுவும் கடந்து போகும். கடவுள் நம் மத்தியில் செல்விடுவார். இந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையிலே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்ய அருளையும் ஆசிரியம் பொழிவாராக. படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா, ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையா, இறைமகன் நமக்காய் மனிதரானா, கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாப மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே, திருமறை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. இணைச்சட்டு நூல் பிரிவு 31 இறைவாற்று 6. வலிமை பெரு துணிவு கொள், அஞ்சாது, அவர்கள் முன் நடுங்காது. என்னை உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்க இப்பொழுது செபிப்போம். இயற்கையின் அதிபதியே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும்
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசுக்கெல்லாம் அரசராகிய தூயவரே, என் நாட்டு தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் மக்கள் பணியை அர்ப்பண உணர்வுடன் ஆற்றிட அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் ஊற்றியின் தந்தையே, கொரோனா என்னும் பெருந்தொற்று நோய் உலகை விட்டு அக வேண்டும் என்றும் நாங்கள் அனைவரும் இயல்பு வாழ்வு திரும்ப வரத்திட வேண்டும் என்றும் இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஒளியே இறைவா, என் பங்கு தந்தை பங்கு மக்கள் நேரலையில் திருப்பலியில் இணைவோர் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் வாழ்வாகிய படகில் உமது பிரசன்னம் என்றும் எங்களோடு தங்கியுள்ளதே என்ற நம்பிக்கையில் வாழ்ந்திட இறைவா உமது அருளை தந்திட எங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நாடுகள் மௌனமாக செபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்விலே துயில் அடிக்கிற பொழுது நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், நம்பிக்கை குன்றி விடுகிறது. ஆண்டவரே, நீர் ஒருவர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த பிரசன்னத்தை இன்றைய வழிபாடு வாசகங்கள் வழியாக உணர்த்ததற்கு நன்றி. நீர் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம், நன்றியோடு உணர்ந்திருக்கிறோம். கடவுளை, இப்பேற்பட்ட பிரச்சனையாகிலும் நீர் அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய வல்லவராக இருக்கிறீர், அதிகாரம் கொண்டவராக இருக்கிறீர். நம்பிக்கையோடு இந்த வாரம் முழுவதும் உன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை ஆழப்பெற உறுதிவிட வல்லமையோடு எங்களை வழி நடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதரமே, நமக்கு கொடுக்கிற திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உறவு உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொள்ளும். அதனால் நாங்கள் துயரோக்கப்பட்டு உண்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மீனே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் விழிப்பீர்களோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உதவியின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதரின் சாகும் தன்மை பணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அடிபற்றோம் அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். வேலைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே மதமான்மை வானக துதரணிகள் வழிபடுகின்றன. திருமணி கால துன்பங்கள்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்த கழிப்புடன் ஒற்றுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர் தூய்மை அளித்துக்கு முற்று. ஆகவே உடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக ஒழுக்கி வைக்குமாறு விண்ணப்பம். அவர் பாடுபட உளம் கணிந்த நம்மை கையளித்த போது அப்போது இடத்தில் நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்துக்குரியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து விடமோக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தை கேட்கும். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பனையும் நினைவு கூர்ந்து வலுத்தருமத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைத்து கொண்டிருந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நெருங்குவர செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீர் கூர்ந்த திருமக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய கணவரான யோசிப்பு புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்துமர அவருடமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரே எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகில் நம் நம்பிக்கையோடு வாழ விண்ணக தந்தையிடம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள்